பாஜகவுக்கு தாவிய 7 ஆம் ஆத்மி எம்பிக்களை பதவி நீக்கம் செய்ய கோரி அக்கட்சி தலைமை கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அந்த 7 எம்பிக்களின் இணைப்புக்கு மாநிலங்களவை சபாநாயகர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்திருப்பது பேசுபொருளாகி இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா எம்பிக்களான ராகவ் சதா, சந்தீப் பதக், ஹர்பஜன் சிங், ஸ்வாதி மாலிவால், அசோக் மிட்டல் மற்றும் விக்ரம்ஜித் சிங் ஆகிய 7 பேர் கடந்த வாரம் பாஜகவில் இணைந்தனர். அதுவும் ஆம் ஆத்மி தவறான பாதையில் செல்வதாகவும் ஊழல் கட்சியாக மாறிவிட்டதாகவும் 7 எம்பிக்களும் ஒரே மாதிரி பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அதே சமயம் நாடாளுமன்றத்தில் ஒரு கட்சியின் 3/2 பங்கு எம்பிக்கள் வேறு கட்சிக்கு மாறினாலும் அவர்கள் தகுதி இழப்பர் என்ற விதியை சுட்டிக்காட்டி அந்த 7 எம்பிக்களையும் தகுதி நீக்கம் செய்யுமாறு துணை குடியரசுத் தலைவரும் ராஜ்யசபா சபாநாயகருமான சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆம் ஆத்மி தலைமை கடிதம் எழுதியது. மேலும் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுடன் குடியரசுத் தலைவரை சந்திக்கவும் திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஆம் ஆத்மி எம்பிக்கள் பாஜகவில் இணைந்ததற்கு சி.பி. ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்திருக்கிறார். நாடாளுமன்ற ராஜ்யசபாவில் ஆம் ஆத்மி எம்பிக்களின் எண்ணிக்கை 10 இருந்த நிலையில் தற்போது 3 குறைந்திருப்பது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்திருக்கிறது. மேலும் ராஜ்யசபாவில் 106 இருந்த பாஜகவின் எண்ணிக்கை 113 உயர்ந்திருக்கிறது. இந்த சம்பவத்தால் பாஜக எப்போதும் போல நாடாளுமன்றத்தில் புறவாசல் வழியாக தங்களின் பலத்தை கூட்டிக் கொள்கிறது என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன.